இவங்க அணு ஆயுதத்தை கையில் ஈரான் எடுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா இப்போ? இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறதுக்கு காரணமே அவங்க அணு ஆயுதத்தை எங்க மேல பயன்படுத்துறதுக்காக இப்ப அசெம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நாங்க அவங்க அடிக்கிறோன்ற தற்காப்புக்காக தான் அடிக்கிறோம் அப்படின்றதுனால அவங்களோட அணு ஆயுதம் தயாரிக்கிற யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி, அணு ஆயுதம் அசெம்பிள் பண்ற ஃபெசிலிட்டி, இதெல்லாம் நாங்க அழிச்சிருக்கிறதுக்கு காரணம் அவங்க எங்க மேல அணு ஆயுதம் தாக்குறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனாலதான் 200க்கும் மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலமா 2 கண்ட்ரி, சிரியா, ஜோர்டன் 2 கண்ட்ரி தாண்டி போய் ஈரான்ல அடிச்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா 100க்கும் மேற்பட்ட பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஈரான் தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா அவங்க கிட்ட பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இன்னும் நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. மெயின் ஸ்டோரேஜ் இருக்கிற பேலிஸ்டிக் மிசைல் ஸ்டோரேஜ் இருக்கிற இடத்த இஸ்ரேல் அவங்க அதுலயும் தாக்கியிருக்காங்க. நியூக்ளியர் சைட்டோட பேலிஸ்டிக் மிசைல்ஸ் கிடங்கையும் தாக்கியிருக்காங்க. ஒரு மொசாட்ன்றது ஒரு ஸ்பை ஏஜென்சி. அவங்களுக்கு கிடைச்ச விவரம் படி, ஆஸ் பர் அவங்களுக்கு கிடைச்ச எல்லாம் இன்ஃபர்மேஷன் படி இது உண்மையா இருக்கலாம். அதனாலதான் யூஎஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு. இப்போதைக்கு நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு அந்த ஏரியால. ஏன்னா ரெண்டுமே இவங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு, அவங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப ஒரு மோசமான தருணத்துலதான் அந்த போர் நடக்குது. இதற்கு இடையில இப்போதைக்கு லேட்டஸ்டா கொஞ்ச நேரம் முன்னாடி கிடைச்ச தகவல் படி ஈரான் 2 F-35 ஃபைட்டர்ஸை வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. ரஷ்யா சப்போர்ட் பண்ணிருக்காங்க, ஈரான் சப்போர்ட்டா பேசியிருக்காங்க. இல்ல இது மாதிரி தாக்குதல் நடத்தக்கூடாது, இதனால உலக வர்த்தகத்தையும் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்கு. அதாவது 200 ஜெட் 60% ஆஃப் தேர் டோட்டல் ஃபிளீட். அப்படின்னா அவங்க கிட்ட எவ்வளவு ஜெட்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஜெட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க போய் பவுண்ட் பண்ணிருக்காங்க. அது தவிர ட்ரோன்ஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. அப்படின்னா இது கண்டிப்பா அமெரிக்கன் சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களுக்கு டெக்னாலஜி அவங்க கிட்ட இருந்தாலும் அம்யூனிஷன்ஸ்ல இருந்து F-35 எல்லாம் அமெரிக்கா தானே கொடுக்குறாங்க. ஆனா ரஷ்யா, எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா கிட்ட ஒரு நல்ல தொடர்பு இருக்கிறதுனால ஒருவேளை ரஷ்யா சப்போர்ட்டுக்கு வரலாம். கண்டிப்பா இப்ப உடனே முடியற அளவுக்கு இல்ல. இது சீஸ் ஃபயர் ஆகணும்னா கண்டிப்பா ஏதாவது பெரிய யூஎஸ், யூகே, இந்தியா எல்லாம் தலையிட்டு இது எப்படியாவது they have to bring them to the table and find a way out of it. அதுதான் இப்போதைக்கு பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு தருணம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விங் கமாண்டர் விஜயகுமார் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்ப இந்த இஸ்ரேல் ஈரான் போர் ரொம்ப முற்றி போய்க்கிறது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு உலக நாடுகளே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட தாக்குதலானது எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இஸ்ரேல் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக். இப்போ ஈரான் நேத்து நைட்டு பதிலடி கொடுத்திருக்காங்க. அடுத்த கட்ட தாக்குதல் எப்படி சார் இருக்கும்? எதை நோக்கி போகும்? First and the foremost thing, thank you for calling for this meeting. Channel 5 நேயர்களுக்கு வணக்கம். as said முன்னாடியே இஸ்ரேல் நேத்திக்கு தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு காலையில என்ன பண்ணிருக்கு, ஃப்ரைடே இன்னைக்கு தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரைடே காலங்காலத்தால 3:30 மணிக்கே தாக்குதல் ஆரம்பிச்சதுனால அவங்க எல்லாமே அவங்க ஸ்பெசிபிக்கா 3 டைப்ஸ் ஆஃப் வே அட்டாக் பண்ணிருக்காங்க. ஒன்னு, அவங்களோட மொசாத் ஸ்பை ஏஜென்சி மூலமா ஈரான் பார்டர்ல ட்ரோன்ஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணிருக்காங்க. ட்ரோன்ஸ் அப்படியே அங்கிருந்து பறக்க விட்டுருக்காங்க. ஈரானுக்குள்ள ட்ரோன்ஸ் பறக்க விட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு, 200க்கும் மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலமா 2 கண்ட்ரி, சிரியா, ஜோர்டன் 2 கண்ட்ரி தாண்டி போய் ஈரான்ல அடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க அடிச்சிருக்கிறது 6 சிட்டிஸ். நட்டான்ஸ்ன்றதுதான் மெயின் சிட்டி. அங்கதான் அவங்களோட நியூக்ளியர் மெயின் ஃபெசிலிட்டி இருக்கு. அந்த சிட்டி, அந்த இடத்த அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஃப்ரோடோன்னு ஒரு இடம், அது மாதிரி தப்லிஸ்க்னு ஒரு இடம், அந்த மாதிரி 6 இடத்த அடிச்சிருக்காங்க. தெஹ்ரான் ஒரு மெயின் இடம். தெஹ்ரானோட முக்கியமான இது என்னன்னா, அவங்களோட 3 அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் 2 பேர் ஒரு ஜெனரல், ஒரு மேஜர் ஜெனரல் சலாமின்னு, அவர் தான் IRNA, இந்தியா ஈரான் ரெவல்யூஷனரி நேஷனல் கார்ட்ஸோட நேஷனல் ஏஜென்சியோட கார்ட்ஸ், IRGN அந்த கார்ட்ஸோட ஹெட். அப்புறம் அவங்க ஜெனரலையும் தாக்கியிருக்காங்க. பிளஸ் நட்டான்ஸ்ல ஒரு 6 நியூக்ளியர் சயின்டிஸ்டையும் கொலை பண்ணியிருக்காங்க. அது தாக்குதல்ல இது பண்ணியிருக்காங்க, தாக்குதல் நடத்தி அவங்கள வீழ்த்திருக்காங்கன்றதும் செய்திகள் வந்திருக்கு.
இதுல என்ன பின்கள்னா இப்ப ஹெஸ்புல்லான்றது, இந்த ஹெஸ்புல்லா, ஹமாஸ், இந்த ஹவுதி இதெல்லாம் சப்போர்ட் வந்து ஈரான் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ஈரான் வந்து மெயினா என்னன்னா ஹெஸ்புல்லாவோட இது ஹெஸ்புல்லா, அப்புறம் ஹவுதி, அப்புறம் இந்த ஹெஸ்புல்லா, ஹமாஸ், இவங்க 3 பேருக்கும் ராணுவ விதத்திலையும் ஆர்மி ஆர்ம்ஸ் சப்போர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இன்ஃபேக்ட் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா 2 கண்ட்ரி தாண்டி போயிருக்கு. சிரியா ஆசச் வந்து இப்போதைக்கு அவ்வளவு ஒரு சிரியாவால இப்போ எதுவும் இது பண்ண முடியாது. அவங்ககிட்ட அவ்வளவு டிஃபென்ஸ் சப்போர்ட் அவ்வளோ இல்ல. அதனால வந்து சிரியா, பட் ஜோர்டான் வந்து டிஃபென்ஸ் சப்போர்ட் இருக்கு. பட் ஜோர்டானை தாண்டி இந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் எல்லாம் போயிருக்கு அப்படின்னா ஜோர்டான் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு சாதகமா தான் இருக்காங்க அவங்க. இஸ்ரேல், ஏன்னா ஜோர்டானே சொல்லியிருக்காங்க, நான் வந்து நிறைய ஈரானோட மிசைல்ஸ் எங்க போகும்போது நாங்க நிறைய ஷூட் பண்ணிருக்கோம்ன்றது பார்க்கும்போது இட் இஸ் வெரி எவிடென்ட் தட் இஸ்ரேல் இஸ் பீன் சப்போர்ட்டட் பை ஜோர்டான். இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா 100க்கும் மேற்பட்ட பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஈரான் தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா அவங்க கிட்ட பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து இன்னும் நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. மெயின் ஸ்டோரேஜ் இருக்கிற பேலிஸ்டிக் மிசைல் ஸ்டோரேஜ் இருக்கிற இடத்த இஸ்ரேல் வந்து அவங்க அதுலயும் தாக்கியிருக்காங்க. நியூக்ளியர் சைட்டோட பேலிஸ்டிக் மிசைல்ஸ் கிடங்கையும் தாக்கியிருக்காங்க. அதனால நிறைய பேலிஸ்டிக் மிசைல்கள் சேதம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த பின்குறிப்புல பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு வாட்டி என்ன சொன்னா, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா கிளியரா பாத்தீங்கன்னா புதன்கிழமை வந்து டொனால்டு ட்ரம்ப் கிளியரா மெசேஜ் கொடுத்திருக்காரு. எல்லா அமெரிக்க இவங்களும் அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் ட்ரூப்ஸ் இருக்கிறவங்க ஸ்டேஷன் பண்ண வச்சிருந்த அமெரிக்கர்கள்லாம் வெள்ளி ஏறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலயே ஒரு கிளியர் மெசேஜ் வந்திருக்கு, மாதிரி வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்த போறாங்கன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் குறுகிய காலத்துல தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா ஒரு மிக வருத்தத்தக்க கூடியது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் 10% இன்க்ரீஸ் ஆயிடுது. இதனால வந்து விளைவுகள் என்ன வரும்னா ஆயில் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கோட கொஞ்ச நேரம் முன்னாடி வந்த நிலவரப்படி 10% க்ரூட் ஆயிலோட பிரைஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது தவிர இப்போ வந்து ஈரான் வந்து ரொம்ப அதிரடியா நிறைய தாக்குதல் நடத்திட்டோம், அவங்க நிறைய இடத்துல நிறைய பேர் சேதப்படுத்திட்டோம், நிறைய பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சிவிலியன்ஸ். ஈரான் வந்து யூஎன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அர்ஜென்ட்டா ஒரு யூஎன் கவுன்சில் மீட்டிங் கூப்பிடணும், அதுல வந்து எல்லாரும் வந்து இமீடியட்டா அது வந்து இந்த தாக்குதலுக்கு வந்து வி ஹாவ் டு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அது வந்து இஸ்ரேல் வந்து என்னதுன்னா சிவிலியன்ஸை தாக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு கான்டெக்ட்ல அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நிலைமை வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. இன்னும் 2 நாள்ல என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கு இன்னும் இப்போதைக்கு தெரியாது. பட் கண்டிப்பா இது வந்து ஒரு மிடில் ஈஸ்ட் வந்து ஒரு சின்ன நிலைகுலைய செய்ய வைக்கிற ஒரு தருணமா தெரியுது இப்போதைக்கு. ஓகே சார், ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் அட்டாக், நேத்து நைட்டு ஈரான் திரும்ப அட்டாக். சோ இந்த நேரத்துல குறிப்பா இஸ்ரேல் அட்டாக்ல அணு ஆராய்ச்சி நிலையம், அங்க இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் உருவாக்க அவங்க முற்படும் போது கரெக்டா கெஸ் பண்ணி அடிச்சிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இவங்க அணு ஆயுதத்தை கையில் ஈரான் எடுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அணு ஆயுதத்தை எடுத்திருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து இப்போதைக்கு வந்து அவங்க இஸ்ரேல் வந்து ஈரான் அடிக்கிறதுக்கு காரணமே வந்து அவங்க அணு ஆயுதத்தை வந்து எங்க மேல பயன்படுத்துறதுக்காக இப்ப அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நாங்க அவங்க அடிக்கிறோன்ற தற்காப்புக்காக தான் அடிக்கிறோம் அப்படின்றதுனால அவங்களோட அணு ஆயுதம் தயாரிக்கிற யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி, அணு ஆயுதம் அசம்பிள் பண்ற ஃபெசிலிட்டி, பேலிஸ்டிக் மிசைல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, இதெல்லாம் நாங்க வந்து அழிச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க எங்க மேல அணு ஆயுதம் தாக்குறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனாலதான் ஒரு தற்காப்புக்காக அவங்க அடிச்சிருக்காங்க. அதனால அவங்க மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸையும் அவங்களோட அணு ஆயுதத்தையும் தான் தாக்கியிருக்காங்க. ஆனா ஒரு பில்டிங்கும் அடிச்சிருக்காங்க, அதுல அவங்க மேஜர் ஜெனரல் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாமே இறந்திருக்காங்க. சோ இது வந்து எப்படி மிக்சட் ஒரு ரெஸ்பான்ஸ், அதாவது தற்காப்புக்கும் மேற்பட்டு ஒரு மொசாடுன்றது ஒரு ஸ்பை ஏஜென்சி, அவங்களுக்கு கிடைச்ச விவரம் படி அவங்களுக்கு கிடைச்ச எல்லாம் இன்ஃபர்மேஷன் படி இது உண்மையா இருக்கலாம். அதனாலதான் வந்து யூஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு. ஆனா கல்ஃப் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவோ இல்ல மத்த எந்த கண்ட்ரி, டர்க்கியோ இல்ல எந்த கண்ட்ரியோ வந்து இப்போதைக்கு வந்து இன்னும் எது கண்டனமும் தெரிவிக்கல. கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா இப்ப ஈரான் பார்ட் ஆஃப் த கல்ஃப் கண்ட்ரி, ஜிசிசி கவுன்சில், ஆர்கானிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஓஐசி, ஜிசிசி, இவங்கெல்லாம் இன்னும் வந்து எதுவும் ஒரு இது கொடுக்கவே இல்லை, இன்னும் அது அறிவிப்புகள் எதுவும் கொடுக்கவே இல்லை இது தாக்குதல் எப்படி. ஆனா பிரைம் மினிஸ்டர் நேத்தன்யாஹூ, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நேத்தன்யாஹூ நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிட்ட பேசியிருக்காங்க.
அவர்கிட்ட வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. நம்ம நரேந்திர மோடி ஜியும் வந்து இது சொல்லியிருக்காங்க. ஹியஸ் கிளியர்லி நம்ம பிரைம் மினிஸ்டரும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சீக்கிரம் அது வந்து அமைதி நிலை வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை சீக்கிரம் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டருக்கு. அட் த சேம் டைம் சின்ஸ் அது வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை வந்து இஸ்ரேல் அடிச்சது அப்படின்றதுனால ஐஏஇஏ இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் நியூக்ளியர் ஆர்மமெண்ட்ஸ் அந்த இது ஐஏஇஏ வந்து இமீடியட்டா ஆளை இது பண்ணி அந்த நியூக்ளியர் கசிவுகள் தான் ஆகுதா இல்ல அது மானிட்டர் பண்றதுக்கும் அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நிலைமை வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு அந்த ஏரியால. ஏன்னா வந்து ரெண்டுமே இவங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு, அவங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு. ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு மோசமான தருணத்துலதான் அந்த போர் நடக்குது. இதற்கு இடையில இப்போதைக்கு லேட்டஸ்டா கொஞ்ச நேரம் முன்னாடி கிடைச்ச தகவல் படி ஈரான் வந்து 2 F-35 ஃபைட்டர்ஸை வந்து வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் இன்னும் ஃபுல்லா வரல. பட் F-35 2 ஃபைட்டர்ஸ் வீழ்த்திருக்காங்க. ஏன்னா அது ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ். F-35 தண்டர்பர்ட்ஸ்ன்றது ஸ்டெல்த். அது வீழ்த்திருக்காங்க அப்படின்னா அது எப்படி வீழ்த்திருக்காங்கன்றது இன்னும் அது ஃபுல் தகவல்கள் வரல. பட் கண்டிப்பா இது ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு சிச்சுவேஷன். ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க, ஈரான் சப்போர்ட்டா பேசியிருக்காங்க. இல்ல இது மாதிரி தாக்குதல் நடத்தக்கூடாது, இது வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்ற மாதிரி ரஷ்யா சொல்லியிருக்கு. இப்போ இந்தியாவோட நிலைப்பாடு, யுஎஸ் வந்து ஓப்பனாவே சப்போர்ட் பண்ணுது இஸ்ரேலுக்கு. இந்தியாவோட நிலைப்பாடு வந்து இப்போ ஏன்னா ஈரானுக்கும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஈரானுக்கும் இந்தியா நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, இஸ்ரேலுக்கும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன பேசி எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பொறுத்துதான் பார்க்கணும். இந்த நிலைமைக்கு வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. இதனால உலக வர்த்தகத்தையும் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்கு. அதுதான் நான் இப்போதைக்கு சொல்ல முடியும். சார், குறிப்பா என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே நாடு இஸ்ரேல் மட்டும்தான். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய நாடுகளா தான் சுத்தி சுத்தி இருக்குது. சோ ஒரு இஸ்லாமிய நாடான ஈரானை இந்த மாதிரி அமெரிக்கா உதவியோட இஸ்ரேல் தாக்கும் பட்சத்துல சுத்தி இருக்க நாடுகள் அமைதி காப்பதனுடைய காரணம் என்ன? அமெரிக்காவுக்கு கண்டு பயந்து போய் இருக்காங்களா இல்ல வேற என்ன ரீசன் சொல்லலாம்? அமெரிக்கா வந்து பயந்து போய் பண்ற மாதிரி தெரியல. அமெரிக்காவுக்கு வந்து இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு முக்கியமான நாடு. அவங்களுக்கு வந்து இஸ்ரேல் அந்த இதுல ஒரு குடிப்புள்ள ஒரு நாடு அப்படின்னா இஸ்ரேல் தான் அமெரிக்காவுக்கு. ஏன்னா எந்த விதத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இஸ்ரேலுக்கு. அண்ட் என்ன பிரச்சனை வந்தாலுமே வந்து இஸ்ரேல் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க யுஎஸ். ஹமாஸ் காசால பண்ணும்போது கூட வந்து இஸ்ரேல் வந்து கொஞ்சம் டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அந்த அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் எல்லாம் அழிக்கும் போது கூட வந்து தே ஹேவ் அந்த ஒரு ஃபுல் அழுத்தமும் கொடுக்கல. அட் த சேம் டைம் அவங்கள தடுத்தும் நிக்கல. ஸோ அவங்க அடிக்கட்டும்னு விட்டுட்டாங்க. ஆனா பட்டும் படாதமா ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் வருத்தத்தக்கக்கூடியது. இதுல வந்து ரொம்ப ஒரு சேட் நியூஸ் என்னன்னா வந்து இஸ்ரேலுக்கு ஜோர்டான் வந்து ஒரு முஸ்லிம் கண்ட்ரி. அது வந்து இன்ஃபேக்ட் ஜோர்டானோட கிங் வந்து ப்ராஃபிட் முகமதோட டிசெண்டன்ட் அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்க. இப்போ வந்து ஜோர்டன் கிங் இருக்காரு இல்லையா, அவங்க வந்து ப்ராஃபிட் முகமதோட டிசெண்டன்ட் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அது அவங்க அந்த கண்ட்ரி வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஈரானுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் இது என்ன ஒரு சைட்ஸ், அதாவது கொஞ்சம் சில முஸ்லிம் கண்ட்ரிஸ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தோணுது. பட் போக போக இன்னும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. பட் ரெண்டுமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கவலைக்கிடமான ஒரு சிச்சுவேஷன். இது தடுக்கணும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தடுக்கிறதுக்கு வேண்டிய உலக நாடுகளும் யுஎன் அசம்பிளியும் சேர்ந்து இதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றதுக்கு பார்த்து சீக்கிரம் முடிவெடுக்கணும். சார், ஆனா உங்களுக்கு இதுல ஒரு நல்ல ஒரு தகவல் தெரியும் உங்களுக்கு. அதாவது இஸ்ரேல பார்க்கும்போது அளவுலையும் சரி, அங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கவுண்ட் பண்ணா கூட ஒரு 15 lakhs அந்த மாதிரி தான் வரப்போகுது. ஆனா அதை விட 10 மடங்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஈரான். ஆனா ஃபைட் நடக்கும்போது இஸ்ரேலுடைய கையை அதிக அளவு ஓங்கி இருக்க காரணம் என்ன? அமெரிக்காவோட சப்போர்ட் மட்டும் தானா இல்ல வேற எதுவும் ஈரானுக்கு ரொம்ப பேக் ட்ராப் எதுனா இருக்குதா? இல்ல, அமெரிக்காவோட சப்போர்ட் கண்டிப்பா வந்து இஸ்ரேலுக்கு இருக்கு. அது ஒரு பலம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கண்ட்ரி வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரஷ்யா சப்போர்ட் இருக்கு. நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து எப்படி ரஷ்யா சப்போர்ட்டோ அந்த மாதிரி யூஎஸ்க்கு வந்து இஸ்ரேல் வந்து சப்போர்ட். அதே மாதிரி சப்போர்ட் இஸ்ரேலுக்கு. அண்ட் இஸ்ரேல் இஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் கண்ட்ரிஸ். அவங்க கிட்ட இல்லாத டெக்னாலஜி இல்ல, எல்லாமே அவங்க கிட்ட. பிளஸ் இப்போ கொஞ்சம் ஏன்னா இப்பதான் ஒரு வார் காசா வார் ஹமாஸ் வாரோட முடிஞ்சிருக்காங்க. இப்பதான் வந்து பயங்கரமா அவங்க இது பண்ணிருக்காங்க. பட் இப்படியுமே வந்து அவங்க 200 ஜெட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 60% ஆஃப் அதாவது 200 ஜெட் வந்து 60% ஆஃப் டோட்டல் ஃபிளீட்.
அப்படின்னா அவங்க கிட்ட எவ்வளவு ஜெட்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஜெட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க போய் பவுண்ட் பண்ணிருக்காங்க. அது தவிர ட்ரோன்ஸ் வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பா அமெரிக்கன் சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி அவங்க கிட்ட இருந்தாலும் அம்யூனிஷன்ஸ்ல இருந்து F-35 எல்லாம் வந்து அமெரிக்கா தானே கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட அவங்களோட மேனுஃபேக்சரிங் F-35, F-16, F-22 ராப்டர்ஸ் எல்லாமே வந்து அமெரிக்கா தான் சப்ளை பண்றாங்க. ஸோ கண்டிப்பா அமெரிக்கா வந்து 100% அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அது இந்த இதுல தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். டொனால்ட் ட்ரம்ப் ஓப்பனாவே சொல்றாரு we are supporting Israel for this cause அப்படின்னு சொல்றாரு. பட் இப்போ என்னன்னா இப்போ முஸ்லிம் கண்ட்ரிஸ் எத்தனை கண்ட்ரிஸ் இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. அதாவது நம்ம ஈரானுக்கு சப்போர்ட்டிவா, ஏன்னா ஈரான் வந்து ஷியா டாமினேட்டட் பாப்புலேஷன், சவுதி அரேபியா வந்து சுன்னி டாமினேட் பாப்புலேஷன் அது. ஸோ ஈரான் வந்து மோஸ்ட்லி வந்து எப்படி வந்து முஸ்லிம் கண்ட்ரிஸ் எல்லாம் எப்படி டாமினேட் பண்ணி இப்படி இது பண்ண போறாங்க, ஹவ் ஆர் தி கோயிங் டு சப்போர்ட் ஈரான் அப்படின்றது இனிமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆனா ரஷ்யா, எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா கிட்ட ஒரு நல்ல தொடர்பு இருக்கிறதுனால ஒருவேளை ரஷ்யா வந்து சப்போர்ட்டுக்கு வரலாம். அட் த சேம் டைம் துருக்கி வந்து சப்போர்ட் இப்போ பண்ண முடியாது. ஏன்னா துருக்கி ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா துருக்கி வந்து நேட்டோ நாடு. ஸோ யுஎஸ் வந்து நேட்டோ இதுல இருக்கிறதுனால யுஎஸ் வந்து நேட்டோவோட தொடர்பு உள்ள எந்த நாடும் வந்து இன்னொரு அவனோட ஓன் கண்ட்ரி சப்போர்ட் பண்ண இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே வந்து கேட் ஆன் த வால் சிச்சுவேஷன் இப்போதைக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் லைக்லி ஈரானுக்கு வந்து ரஷ்யா சப்போர்ட் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. அட் த சேம் டைம் அசர்பைஜான் சப்போர்ட்டுக்கு வரலாம் ஈரானுக்கு. சில சில ஸ்பெசிபிக் முஸ்லிம் கண்ட்ரிகள் சப்போர்ட்டுக்கு வரலாம்னு எனக்கு தோணுது. பட் இது பொறுத்ததுதான் பார்க்கணும் எவ்வளவு தூரம் வந்து ஹவு ஃபார் இட் இஸ் கோயிங் டு கோன்றது. இப்போ இட்ஸ் வெரி டூ ஏர்லி டு சே. ஆனா இப்போ இந்தியா வந்து என்ன அட்வைசரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லேட்டஸ்ட் நியூஸ் படி இந்தியன் அட்வைசரி என்னன்னா இரான்ல இருக்கிற அத்தனை இந்தியன் நேஷனல்ஸும் கிளம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல்லயும் ஈரான்லயும் இருக்கிற அதாவது விஜிலண்டா இருங்க, முடிஞ்சா அங்கிருந்து கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அதுதான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா இப்ப உடனே முடிகிற அளவுக்கு இல்லை. இது சீஸ் ஃபயர் ஆகணும்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய யூஎஸ், யூகே, இந்தியா எல்லாம் தலையிட்டு இது எப்படியாவது they have to bring them to the table and find a way out of it. அதுதான் இப்போதைக்கு பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு தருணம். ஓகே சார், இதுல எனக்கு ஒரே ஒரு கடைசி கேள்வி என்னன்னா, இந்த நேரத்துல அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தானை ரொம்ப தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது. ஏன்னா இப்போ ராணுவ தளபதி மீற கூட கூப்பிட்டு ரொம்ப பாராட்டிலாம் சில இதெல்லாம் பண்ணாங்க. சோ ஈரானுக்கு எதிராக பாகிஸ்தானையும் திருப்ப கூடுமோ அப்படின்னு சில தகவல்களும் இருக்கே, அது வாய்ப்பு இருக்குமா? பாகிஸ்தான் திரும்புமா ஈரானுக்கு எதிராக? அந்த அளவுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுத்து திரும்ப வாய்ப்பு இருக்குதா? இல்ல, நல்ல கொஸ்டின் இது. ஏன்னா ஈரானுக்கு அகெயின்ஸ்டா வந்து பாகிஸ்தான் போகுமா அப்படின்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா பணத்துக்காக கண்டிப்பா பாகிஸ்தான் போனாலும் போகலாம். ஏன்னா இப்போதைக்கு பணத்தோட பினான்சியல் சப்போர்ட் வேணும் பாகிஸ்தானுக்கு. ஆனா அட் த சேம் டைம் ஈரான் இஸ் ஒன் ஆஃப் த OIC, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ். அதுலயும் பாகிஸ்தானும் ஈரானும் ஒன் ஆஃப் த OIC. கல்ஃப் GCCலயும் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால இந்த ரெண்டு இதுலயும் இருக்கும்போது மோஸ்ட் லைக்லி பாகிஸ்தான் வந்து பட்டும் படாம தொட்டும் தொடாம அதை யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வேணா பண்ணலாம் அங்க பேஸ் கொடுத்து. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து பாகிஸ்தானே கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பினான்சியல் சிச்சுவேஷன் இல்லை, பிளஸ் அவங்களோட இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் ஓடிட்டு இருக்கு. பலோச் லிபரேஷன் ஆர்மியே வந்து ஏற்கனவே அவங்கள்ட்ட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஒரு விதத்துல என்ன சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா, யூஎஸோட ஃபிளீட் இருக்கு இல்லையா, ஷிப், ஒருவேளை பாகிஸ்தான் ஏன்னா அங்கேருந்து ஈரான் கிட்டக்க பாகிஸ்தான் அந்த குவாதர் போர்ட்டு கிட்ட ஈரான் இது கிட்ட அவனோட ஷிப் நிக்க வச்சு அங்கேருந்து அட்டாக் நடத்துறது. இந்த சவுத் எண்ட்ல இருந்து அட்டாக் நடத்துது. ஏன்னா ஈரான் வந்து வெஸ்ட் பக்கம் அவங்களோட இஸ்ரேலுக்கு வெஸ்ட் பக்கத்துல இருந்து அட்டாக் பண்றாங்க. இப்போ சவுத்ல இருந்து அட்டாக் பண்ணணும்னா யூஎஸ் வந்து பாகிஸ்தான் கிட்ட வந்ததுன்னா சவுத் வழியா அட்டாக் பண்ணும் ஈரான். சோ அந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு வேணா வந்து அதாவது அவனோட ஷிப் டாக் பண்றதுக்கும் அவனோட போர்க்கப்பலை வந்து நிறுத்தி அவங்களுக்கு சப்ளைஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு, அந்த மாதிரி பேக் அண்ட் சப்போர்ட் கொடுப்பாங்க. டைரக்டா அது குதிக்க முடியாது இப்போதைக்கு வார்ல. ஏன்னா அது வந்து அகெயின்ஸ்ட் OIC GCCல ஸ்மூத் ஸ்பெக்டேட்டரா இருப்பாங்க, சைலண்டா இருப்பாங்க. ஆனா
இது வந்து ஒரு ரொம்ப ஒரு கேட் அண்ட் வால் சுச்சுவேஷன், திருப்பி சொல்ற மாதிரி கேட் அண்ட் வால் சுச்சுவேஷன், ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமை இருக்கு இப்போ. இது வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி யுஎன் கவுன்சில் உட்கார்ந்து சீக்கிரம் ரிசால்வ் பண்றதுக்கு வழி பண்ணணும். இப்போதைக்கு சார் வந்து பாசிபிலிட்டிஸ் அது. ஓகே, இப்ப போர்கள்ன்ற சூழல் தான். ஏன்னா சமீபம் ஒரு 2 மாதம், ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம இந்தியா பாகிஸ்தானே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் சூழலுக்கு போயிட்டு தான் திரும்ப ரிட்டர்ன் ஆயிருக்கும். நம்ம ஒரு சாந்தமான நிலைமைக்கு வந்திருக்கும். ஆமா. ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஈரான். இந்த 2 போர்களையும் வச்சு பார்க்கும்போது சரி, அமெரிக்காவோட தலையீடு ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. இந்த பக்கம் நேட்டோ நாடுகள் அப்படின்ற ஒரு இதுல அமெரிக்கா தலையீடு இருக்கு ரஷ்யா உக்ரைன் போர்ல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் போர்ல இஸ்ரேல் பக்கமா இருக்குது. சோ இந்த நேரத்துல நம்ம உள்ள இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஒரு ஒன்றிணைந்து ரஷ்யா, சைனா பிளஸ் இந்தியா, இந்த போன்ற 3 நாடுகள் ஒன்றிணைந்து நின்னாலே நம்ம ஆசிய கண்டன்றது அமெரிக்காவுக்கு டஃப் கொடுத்து பெரிய லெவல்ல வரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு வருது இல்ல இந்த போர்களை எல்லாம் பார்க்கும்போது. ஆமா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பக்கம் சைனா வந்து டைவானுக்கு அடிக்கடி பிரச்சனை பண்றது, சவுத் சைனா சி வந்து பிலிப்பீன்ஸ்க்கு பிளஸ் டைவானுக்கு எல்லாம் வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. சவுத் சைனா சி வச்சு கொஞ்சம் அந்த பார்டர்ஸ் வச்சு அந்த ஒரு இஷ்யூ ஓட்டு இருக்கு. அந்த பக்கம் ஈஸ்ட்ல அது ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் வெஸ்ட் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் கான்ஃபிளிக்ட். ஏன்னா யுஎஸ் வந்துதான் வந்து ஈராக் வந்து நியூக்ளியர் ஆர்மமெண்ட் வச்சிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை அழிச்சு தரமட்டமாக்குனது ஈராக்க வந்து யுஎஸ் தான், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இஸ்ரேல் வந்து ஹமாஸ் கான்ஃபிளிக்ட், லெபனன் கூட இது பண்ணாங்க. அது இப்போ அடுத்தது வந்து இந்த பக்கம் வந்த உடனே நைட்டோ கூட சேரக்கூடாதுன்னு ரஷ்யா வந்து யுக்ரைன் கேட்டபோது ரஷ்யா அந்த. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிவினை உருவாக்கிட்டு இருப்பாருங்க. யுஎஸ் இஸ் அகைன் இப்ப, ஆனா இதுல வந்து ஒரு என்ன ஜக்லிங் கேம் மாதிரி இருக்கு. யுஎஸ் இஸ் அகைன்ஸ்ட் சைனா, ஓகேங்களா? சோ சைனாவை எப்படி நிறுத்தணும்னு பாக்குது. ஆனா அட் த சேம் டைம் யுஎஸ் இஸ் வித் பாகிஸ்தான், இந்தியா இஸ் நாட் வித் பாகிஸ்தான், இந்தியா இஸ் வித் ரஷ்யா. ஆனா யுஎஸ் வந்து பாகிஸ்தான் கூட இருக்கு. ஆனா நம்மளுக்கு கூட புரோக்கர் பண்றேன், நமக்கு யுஎஸ் வந்து இந்தியா கூட சப்போர்ட் வேணும். ஏன்னா இந்தியா சப்போர்ட் இல்லாம பாகிஸ்தான் இது பண்ண முடியாது. சோ யுஎஸ் வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண இந்தியாவை இது பண்ண முடியாது. அந்த பக்கம் வந்து இஸ்ரேல் கூட சப்போர்ட் பண்றதுனால இந்த பக்கம் சவுதி அரேபியா சைலண்டா இருக்குது. ஏன்னா ஜோர்டான் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது, சவுதி அரேபியா மியூட் ஸ்பெக்டேட்டரா இருக்கு. சோ அவங்களுக்குள்ளேயும் ஒரு பிரிவினையா இருக்கு பாருங்க. இப்போ வந்து ஒரு மிக்சட் காம்பினேஷன் மாதிரி ஆயிட்டு இருக்கு. இப்போ பிரிவினைவாதத்தை வந்து யார் யார் மேக்சிமம் என் பக்கம் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ பாத்துட்டு இருக்காங்க. அந்த அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட இந்தியா பாகிஸ்தான் அந்த ரீசன்ட் கான்ஃபிளிக்டும் போதே இப்ப வி கேன் கிளியர்லி மேக் அவுட் எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட், டர்க்கி அஜர்பைஜான் வந்து 2 கண்ட்ரி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்ப டர்க்கி வந்து நேட்டோ நாட்டுல இருக்கு. இப்போ அதை எப்படி வந்து அவங்க வந்து ஹவ் ஆர் தே கோயிங் டு பேலன்ஸ் தி சிச்சுவேஷன்? ஏன்னா வந்து இந்தியா இஸ் அ பிக் பிளேயர், இந்தியா இஸ் டெஸ்டட். இப்போ நம்ம பாகிஸ்தான் நம்ம பிரம்மோஸ் இதெல்லாம் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு ரஷ்யா சப்போர்ட் இருக்கு. இந்தியா இஸ் நாட் வித் இஸ்ரேல், இந்தியா இஸ் வித் ரஷ்யா. ஆனா ரஷ்யா இஸ் வித் சைனா, சைனா இஸ் அகேன்ஸ்ட் டைவான், யூஎஸ் இஸ் வித் டைவான். ஸோ காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு கொலாப்சிங்கா இருக்கும் பாருங்க. ஆனா இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா யூஎஸ் இஸ் பிளேயிங் அட் ட்ரம்ப்கா, அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கிங் மேக்கர் மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இல்ல சார், உங்களோட பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல நான் கேட்கிறேன். அவங்க அப்படி பிரித்தாலும் ஒரு சூழ்ச்சி செஞ்சனாலதான் இன்ன வரைக்கும் அமெரிக்கா தான் கிங் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்தியா, சைனா, ரஷ்யா இந்த 3 நாடுகளும் ஒன்றிணைந்து தொழில் முறைகளும் சரி, பொருளாதார முறைகளும் சரி ஒன்றிணைந்து நின்றால் இந்த அமெரிக்காவை வீழ்த்துவதுன்றது எளிமையான ஒரு காரியம் தானே? இல்ல, இந்தியா ரஷ்யா கண்டிப்பா பண்ணலாம். சைனா, ஏன்னா சைனா இஸ் டோட்டலி ப்ரோ பாகிஸ்தான். இந்தியா இஸ் நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும், சைனா வந்து டோட்டலா பாகிஸ்தான். ஏன்னா சைனாவோட வந்து 60% அசெட்ஸ் வந்து பாகிஸ்தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோடது ஓபிஓஆர், ஒன் பெல்ட் ஒன் ரோட் ஒன் பெல்ட், அப்புறம் அவங்களோட டேம்ஸ், ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் நிறைய அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தே கேன் நாட் அஃபோர்ட் டு லூஸ் பாகிஸ்தான். பட் இந்தியா கேன் நாட் அஃபோர்ட் டு பி அ குட் ஃப்ரெண்ட் வித் பாகிஸ்தான் அன்லெஸ் பாகிஸ்தான் ஸ்டாப்ஸ் டெரர். ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் ஆயிருக்கு இல்லையா, அவரோட பேனர்ல பக்கத்துலயே டெரரிஸ்டோட லக்ஷரி தைபாவோட டெரரிஸ்டோட போஸ்டர் பக்கத்துலயே இருக்கு. அவங்க லெப்டினன்ட் ஜெனரல்லாம் வந்து இவங்களோட ஜெய்ஷி முகமதோட ஃபேமிலி ரிலேட்டிவோட டெத்துக்கு எல்லாம் போய் கண்டோலன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. ஸோ பாகிஸ்தான் கேனாட் பி டில் த டைம் டோட்டலா நான் எஸ் அண்ட் ஐ எம் அகேன்ஸ்ட் டெரர் டோட்டலா பாகிஸ்தான் வெளியில வரைக்கும் இந்தியா கண்டிப்பா ஃப்ரெண்ட் ஆக முடியாது. ஸோ இந்தியா வந்து எப்போ சைனா கிட்ட சைனா கை கோப்ப முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் கூட இருக்கு. இந்தியா இஸ் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். அதான் சொல்றேன், பர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் ஒரு மாதிரி ஒரு மிக்சிங் கொலாப்ஸா இருக்கு பாருங்க. நீங்க எப்படியுமே நீங்க பார்க்க முடியாது. இந்தியா, சைனா, ரஷ்யா கேனாட். ஆனா இந்தியா அண்ட் ரஷ்யா வில் ஷூர்லி ஒர்க் டுகெதர். ஏன்னா
இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நல்ல, ஏன்னா 1972 வார், 1971 வார், பாகிஸ்தான் வார் கூட இருக்கும்போது இன்டர்நேஷனல் வந்து பாகிஸ்தான் கூட யூஎஸ்க்கும் யூகேக்கும் ஷிப்ஸ் அனுப்பும்போது நம்மளுக்கு இந்தியா ரஷ்யா தான் சப்போர்ட் வந்தது. மெரைன்ஸ் அந்த இது இது சப்மரீன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்தியா இஸ் அ ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட் ரைட் ஃப்ரம் 1971. இன்னி தேதிக்கு நம்ம கிட்ட ஒரே ஒரு இதுன்னா இந்தியா இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங். இந்தியா இஸ் ஆல்வேஸ் அ குட் ஃப்ரெண்ட் வித் இஸ்ரேல். இந்தியா இஸ் ஆல்வேஸ் அ குட் ஃப்ரெண்ட் வித் ஈரான். ஈரான் கிட்டயும் நல்ல ஃப்ரெண்ட். ஆனா ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்குமே ஒரு ரீசெண்டா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் முன்னாடி ரீசெண்டா பார்டர் டிஸ்பியூட்ஸ் வந்தது. அதுலயே அவங்க வந்து தேவர் ஸ்லைட்லி நாட் ஹாப்பி வித் த வே பாகிஸ்தான் ரியாக்டட். அவங்களோட பார்டர் ஃபோர்ஸஸ் கூட சண்டை போட்டாங்க. சோ ஈரான் வந்து பாகிஸ்தான் வந்து ஓப்பனா சப்போர்ட் பண்ண முடியும், ஓப்பனா சப்போர்ட் பண்ணாது. பட் இன்டைரக்டா யூஎஸ்க்கு அடைக்கலம் அந்த இடம் எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியா ரஷ்யா கண்டிப்பா என்னைக்குமே கை கூட்டிருக்கு. பட் யூஎஸ் இஸ் ஸ்டார்டிங் டு பிளே கிங் மேக்கர் மாதிரி ஆகணும் அப்படின்னு பாக்குறாங்க. பட் இஸ்ரேல் இஸ் ஒன்லி ட்ரைங் டு டிஃபெண்ட் தேர் சாவரனிட்டி அண்ட் தேர் தே வாண்ட் டு கீப் தெம் இன் செல்ஃப் பீஸ். ஏன்னா இஸ்ரேலை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 35-40 முஸ்லிம் கண்ட்ரிஸ் இருக்கு. அந்த இடத்துல ஒரே ஒரு இஸ்ரேல் மட்டும் இருக்கும். அங்க 30 முஸ்லிம் கண்ட்ரிஸ் சூழ்ந்து இருக்கு மிடில் ஈஸ்ட்ல. சோ இவங்களுக்கு அந்த டைம்ல வந்து தே ஹாவ் டு கார்ட் தெம்செல்ஸ். இஸ்ரேலுக்கு தன்னை கார்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து தே டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ் பட் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ். பட் யூஎஸ் சின்ஸ் பீங் சப்போர்ட்டிங் இஸ்ரேல், கொஞ்சம் ஒரு டைசி சுச்சுவேஷன் தான். கேட் அந்த வார், அதாவது இவனுக்கு சப்போர்ட் பண்ணலாமா, அங்க சப்போர்ட் பண்ணலாமா, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணா சைனா வரும். சைனாக்கும் இப்போ யூஎஸ் வந்து டைரக்டா பாகிஸ்தான் சைனா பிடிக்காது, யூஎஸ்க்கு சைனா பிடிக்காது. சைனா எப்படி ஒத்துப்பான், பாகிஸ்தான் எப்படி சப்போர்ட்? அதனாலதான் நீங்க அந்த இந்தியன் பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ட்ல யூஎஸ் இன்டர்வீன் பண்ணாங்களே. யூஎஸ் இன்டர்வீன் பண்ண உடனே ட்ரோன்ஸ்லாம் ஓகே சீஸ் ஃபயர் ஒன்னு ஸ்டாப் பண்ண உடனே திருப்பி அன்னைக்கு ராத்திரியும் திருப்பி ட்ரோன்ஸ் இருந்தது. ஏன்னா அதுல என்ன ஆச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னன்னா சைனா வாஸ் வெரி ஆங்கிரி. அது எப்படி பாகிஸ்தான் சொல்லி நீ சாரி அமெரிக்கா சொல்லி நீ நிறுத்தலாம், நான் சொல்லி தானே நீ நிறுத்திருக்கணும், அப்ப நான் தானே உனக்கு எல்லாம் நீ திருப்பி அடி அப்படின்னு சொன்னோன்னா திருப்பி அடிச்சானுங்க. அதனால சீஸ் ஃபயர் வயலேட் ஆச்சு. அப்புறம் வந்து நம்ம ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஜெய்சங்கர் வாங்கிட்ட பேசி அப்புறம் ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ சரி நீங்க அவன்கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ணா அப்பதான் ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ அந்த 2-3 ஹவர்ஸ் வந்து இந்த நடந்தது இல்லையா. ஸோ அகைன் இட் வாஸ் அந்த ப்ரெஷர் ஆஃப் சைனா. ஸோ சொன்ன அதான் சொல்றேன், ஒரு என்ன சொல்றது, ஒரு வடகரி காம்பினேஷன் தான் அது. இது இல்ல அதுவா அதுவா இதுவா இதுவா அதுவா. ஏன்னா யூஎஸ் வந்து சைனா கூட ஒத்துக்காது. ஆனா யூஎஸ்க்கு பாகிஸ்தான் வேணும், பாகிஸ்தானுக்கு சைனா தான் இருக்கு. இந்தியா இஸ் நாட் செட்டிங் வித் பாகிஸ்தான், இந்தியா இஸ் வித் ரஷ்யா, ரஷ்யா இஸ் நாட் வித் யூஎஸ். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே எங்கேயோ பாத்தீங்கன்னா ஒண்ணு இன்டர் கனெக்டட் இருக்கு. ஆனா எல்லாமே வந்து யாருக்கு யாரு இது பண்ணலாம், ஒரு கால் அங்கங்க மாட்டிட்டு இருக்கு எல்லாருக்குமே. ஸோ இட்ஸ் அ வெரி டைசி சுச்சுவேஷன். ஒன்லி வே டு கோ ஃபார் பீஸ் இஸ் டு மேக் ஷூர் தட் எவ்ரி ஒன் ஒர்க்ஸ் ஆன் த பெட்டர் பெர்ஸ்பெக்டிவ். அந்த நல்ல எண்ணத்துக்காக பாடுபட்டா கரெக்டா நல்லது. ஓகே சார், ஓகே. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார்.